பள்ளிக்கரணையில மார்ஷ் லேண்டா இருக்கணுமா ஈகோ பார்க்கா இருக்கணுமான்றது முடிவு பண்ண வேண்டியது நாங்க. சென்னை பெருங்குடியில் சதுப்பு நிலத்தில் உள்ள குப்பை கிடங்கை பூங்காவாக மாற்றும் நகராட்சியின் திட்டத்துக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குடி பகுதியில் சுமார் 225 ஏக்கர் பரப்பளவில் குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. நாள்தோறும் சேகரிக்கப்படும் சுமார் 3000 டன் குப்பைகள் இந்த கிடங்கில் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குப்பை கிடங்கு அமைந்திருக்கும் பகுதியில் 90 ஏக்கரை மட்டும் எடுத்து அதில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டது. இதனை அடுத்து மாநகராட்சி நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட அப்பகுதி மக்கள் பூங்கா அமைக்கும் மாநகராட்சியின் திட்டத்திற்கு தங்களது எதிர்ப்பை ஆவேசமாக பதிவு செய்தனர். நீங்க முடிவு பண்ணி எங்களை கேட்க முடியாது சார். பள்ளிக்கரணையில மார்ஷ் லேண்டா இருக்கணுமா ஈகோ பார்க்கா இருக்கணுமான்றது முடிவு பண்ண வேண்டியது நாங்க. எங்களோட உயிரும் உடைமையும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. எங்களுக்கு பூங்கா வேண்டாம், எங்களுக்கு பாதுகாப்பான உயிர் வேணும், எங்க உடைமை பாதுகாப்பு வேண்டும். கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த பொதுமக்கள் சதுப்பு நிலத்தில் புல்வகைகள் மட்டுமே வளரும் என்றும் மரங்கள் வளராது எனவும் அந்த பகுதி கட்டுவிரியன் பாம்புகளின் வசிப்பிடம் என்றும் தெரிவித்தனர். மார்ஷ்ல மரங்களே வளராது, அதுதான் அதோட இயற்கை. வெறும் புல் வகைகள் தான் வளரும். ரசல் வைப்பன், அதாவது தமிழ்ல கண்ணாடி கட்டுவிரியன் அப்படின்னா அதோட உறைவிடம். குப்பை கிடங்கே சதுப்பு நிலத்தில் தான் இருக்கிறது என மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரனுக்கு தெரியவில்லை என்றும் காட்டமாக கூறினர். ரவிச்சந்திரன் அவர் சொன்னாரு, ஏன் அவசரப்படுறீங்க, இது குப்பை கடங்கு பார்க்க குப்பை கடங்குல தான் பண்றாங்க, சதுப்பு நிலத்துல கிடையாது, அதாவது மாஸ்ல கிடையாதுன்னு. ஆனா அவருக்கு தெரியல, அந்த குப்பை கடங்க மாஸ்ல தான் போட்டிருக்கீங்க அப்படின்றது அவருக்கு புரிதல் இல்லை. மேலும் வேடந்தாங்கல் சரணாலயத்தை விட அதிக பறவைகள் இந்த சதுப்பு நிலத்தில்தான் வசித்து வருவதாகவும் அதை பூங்கா அமைக்கிறேன் என்ற பெயரில் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தனர். குப்பை கிடங்கு பகுதியில் குப்பையை கொட்டாமல் அப்படியே விட்டால் போதும் என்றும் அங்கு பூங்கா அமைக்க வேண்டாம் எனவும் பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். குப்பையை ஒரு பக்கம் கொட்டிட்டு ஒரு பக்கம் பயமணி பண்ணிட்டு இன்னொரு ஈகோ பார்க் போடுறீங்கன்னா நிச்சயமா அது என்னைக்கும் அதனால பாதிப்பு தான். பூங்கா சதுப்பு நில பகுதியில் வரவில்லை, குப்பை கொட்டும் பகுதியில்தான் வருகிறது என்று சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் பேசிய போது எதிரே உட்கார்ந்திருந்த பொதுமக்கள் சதுப்பு நிலத்தில்தான் குப்பை கிடங்கே உள்ளது என்று ஆவேசமாக குரலை எழுப்பினர். பொதுமக்களின் கூச்சலை அடுத்து ஒரு நிமிஷம் இருங்க சார் என்று கத்திய மண்டல குழு தலைவர் பூங்காவின் நன்மைகள் பற்றி குறும்படம் போட்டு விளக்கி உங்களிடம் கருத்து கேட்க வந்திருக்கிறோம் என்றும், ஆனால் நீங்கள் அராஜகமாக நடந்து கொள்கிறீர்கள் எனவும் பொதுமக்களை நோக்கி ஆவேசமாக பேசினார். கருத்து கேட்கறதுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கா மைக் தரோம், பேசுங்க. எடுத்த உடனே நீங்க சில இடத்துல அராஜகமா பேசுங்க. நல்லா இல்லைங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு தரும். இதனை அடுத்து சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ரமேஷ் அரவிந்த் சாமி கொடுத்த பேட்டியில் பெருங்குடி குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் சதுப்பு நிலத்தில் பூங்கா வேண்டாம் என்றும் கூறும் பொதுமக்களின் கருத்துகள் பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பல நிலைகளில் பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பெருமளவில் குப்பைகளை குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சதுப்பு நிலமாக இருக்கின்ற அந்த மார்ஷ் லேண்ட் என்ற சதுப்பு நிலமாக இருக்க வேண்டும், அதில் எந்த விதமான பயன்பாட்டையும் கொண்டு வரக்கூடாது என்று பொதுமக்களுடைய அந்த குடியிருப்பு நல சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை பரிசீலித்து அது அரசுக்கு அதனுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைத்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.